நான் சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு ரவுடிசத்தை அப்படி கண் முன்னாடி உங்களை கொண்டு வந்த காமிச்சனும் அதே மாதிரி தான் இந்த சங்காரம் படமாக எடுக்கக்கூடிய இது. நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன். அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. பார்த்தேன் என்னங்க என்னென்ன ஷூட்டிங் நடக்காதுங்க என்னன்றது. ஆனால் அவர் தான் ப்ரொடியூசர். இல்லை எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு ஹீரோவாக நடிக்கிறவருக்கும், அதனால் படம் பண்ணலை கிளம்புனேன். என்ன நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறேன், சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், அவரை நடிக்க வைக்கணும்னு கேட்கல. அவரை காப்பாற்றணும், போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் யோசிக்கவும் இல்லை, அவரும் யோசிக்கலை. 7 நாள் டைம் கொடுங்க, அது வரைக்கும் ஹீரோயினை வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க, ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கேன், நான் 7 நாள் நான் தயார்படுத்திட்டு வரேன்னு. நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி நடித்தது தான் நந்தன்ற அந்த படம். அப்பையும் ரிலீஸ் பண்ண முடியாமல் தத்தளிச்சும் போதும் நாங்கள் அதை எப்படியாவது கொண்டு வரணும்ட்டு தேட்டருக்கு கொண்டு வந்து அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. தப்பான இடத்துலலாம் தள்ளி விட மாட்டார். நண்பன் என்றைக்கும் நம்மளை காப்பாற்ற தான் செய்வார். நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. இன்று அந்த நந்தன் என்ன பண்ணுதுன்னா, ஆகஸ்ட் 15 கொடியேற்ற முடியாமல் இருக்கிற தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் பிடிஓ எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, ஜிஓ போட்டிருக்கு. அவங்க கண்டிப்பாக கொடியேற்றதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லும்போது இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் அழுதுட்டு ஒரு அம்மா நமக்கு எங்களால் ஏற்ற முடியலன்னு சொன்ன அந்த அம்மா நாங்கள் இந்த வருஷம் ஏற்றுறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க. அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம். அது வாங்கிட்டேன் நான். அதுதான் எனக்கு கிடைச்சது. அவங்க கொடியேற்றினாங்கல்ல, அதுதான் அந்த படம் செஞ்சிருக்கு. ஒரு படம் என்ன செய்யணும்ன்றது ஒன்று இருக்குது, அந்த படம் அதை நடத்துச்சு. கண்டிப்பாக அந்த சிங்காரம் படமாக எடுத்தா பெரிய வெற்றி அடையும்ன்றது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு ரவுடிசத்தை அப்படி கண் முன்னாடி உங்களை கொண்டு வந்த காமிச்சனும் அதே மாதிரி தான் இந்த சங்காரம் படமாக எடுக்கக்கூடிய இது. ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது அது திரைக்கதை வடிவத்தில் தான் இருக்கும். நீங்கள் அது நாவல் எல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரைக்கதை புத்தகமாக தான் இந்த சங்காரத்தை பார்க்குறேன். அப்படி இருந்த ஒரு புத்தகம் இது. அண்ணன் சொன்ன மாதிரி இங்கேயே நடத்துகிற இந்த புத்தகம் ஒரு புத்தகம், நல்ல புத்தகம். எங்கே நடத்தினாலும் போய் சேர்ந்துடும். அவர் தஞ்சாவூர் நடத்தினாலும் போய் சேரணும். அதுதான் அந்த புத்தகத்துக்கான ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். அப்புறம் இந்த புத்தக விலை நான் கண்டிப்பாக எல்லா இதுலேயும் போய் சொல்கிறது தான், விலையை குறைங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு. 550ன்னு வச்சுருக்கீங்க, 500 ரூபானா ஈஸியாக நாங்கள் கொடுத்துடலாம். அதை எங்கே அப்பாஸ் இல்லையா சார் இங்கே இருக்காங்க, அங்கே நீங்கள் 2 பேரும் அதுதான் அவங்கள இங்கே வச்சுருக்கோம், ஆடை வெட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இப்போயே கொடுக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு எங்கள் மாமா புத்தக கடை வச்சுருக்கார் மதுரையில், மீனாட்சி புத்தக நிலையம் வச்சுருக்கார். மாப்பிள்ள நான் வர முடியாது, என்னால் வர முடியாதுப்பா, எனக்கு புத்தக வேலையெல்லாம் இருக்குது, இன்றைக்கி புத்தக எக்ஸிபிஷன், வர முடியாது மாப்பிள்ளன்னு அருணாச்சலம் மாமா சொன்னார். புத்தக கடை வச்சுருக்கார் அவர், வரமாட்டேன். இல்லை மாமா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவர் டிஸ்கவுண்ட்டு தருவாங்க, நீங்கள் ஒரு 30-40 புக்கை வாங்கிடலாம் அப்படின்னு வேறு கூப்பிட்டு அவனும் வந்துட்டார். முதல்ல அவர் தான் வந்தார். ஐயோ நம்ம வேறு சொல்லிட்டேன், மாமா வாங்கிடுவீங்கல்ல, எத்தனை புக்கு? 30 புக்கு, 40 கூட வாங்கிக்கோங்க, 30 வேறு புக்கு யாரெல்லாம் வாங்க, உங்களுக்கு ஸ்டால் வெளியில் இருக்குது, அதுக்கு நான் விளம்பரம் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டால் வெளியில் இருக்குது, 500 ரூபாய் கொடுப்பீங்களா? எவ்வளோ சார்? சார் என்ன வாயை திறக்க மாட்டீங்க? கொடுக்குறேன்ட்டாங்க, போய் நம்ம வாங்கிடலாம். அப்படியா? வாங்கிருங்க, கொடுத்துருங்க, அங்கே கேட்டுருங்க. ஸோ புத்தகத்தை அவரும் ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு, எல்லாருமே ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா புத்தகத்தை பற்றி பேசணும், எல்லாம் பேசிட்டாங்க. வெயில் சார் புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அக்காவும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் கிளைமேக்ஸ் முடிக்கும்போது தான் படத்தில் என்னவா முடிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த இதில் தொடர அப்படியே நிப்பாட்டியிருக்காரு. ஏன்னா அந்த மறிக்குழுந்துக்கு என்னாச்சு அப்படின்றது ஒன்று, சூரியும் மார்ட்டினும் என்னானாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த நாவல் முடியும். முடித்தோடனே என்ன அடுத்த நாவல் எப்போன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. பார்ட் 2 தான் அதை வச்சுருக்காரு. இது படமாக அதான் தயாரிப்பாளரும் ரெடி ஆகிட்டார், நடிகரும் ரெடி ஆகிட்டார், இனி டைரக்டர் தான் ரெடி ஆகணும். எப்போன்னு அவர்கிட்ட தான் இருக்குது. அது கலாக்கா கேட்டு சொல்லுவாங்க. மறிக்குழுந்து நீங்களான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் மறிக்குழுந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அது யாருன்னு கேளுங்க. எனக்கு என்னமோ அதில் சந்தேகமாக இருக்குது. நீ கேளுக்கா, நீ இப்படி சிரிச்சுட்டே இருக்காத,
நான் உன்னை வந்து எல்லா தடவையும் சப்போர்ட் பண்ண முடியுமா? அந்த மதிக்குழுந்து எனக்கு என்னமோ எழுத்துலையோ அதுலையோ நீங்களா இருப்பீங்களான்னு தெரியல. அதை விளக்கணும் சார். அது நீ கலாவை நினைச்சுன்னு என்கிட்ட கதையெல்லாம் விடக்கூடாது. அது அவங்க நம்புவாங்க, கலாக்க நம்புவாங்க, இவங்கெல்லாம் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அந்த மதிக்குழுந்து யாருன்னு சொல்லி ஆகும். இன்னைக்கு சங்காரம் பண்ணிட வேண்டிதான். சரவணன் கதாநாயகன், அவருடைய மறிக்குழுந்து. ஹலோ, இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். கதாநாயகன் இந்த புக்கை வந்து நான் முருகன் சொன்னேன், என்ன என் மறிக்குழுந்துக்குன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு. சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு மறிக்குழுந்துக்கு. அப்போ அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டேன் முருகன்ட்ட. அண்ணே அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்குது, இது அவருடைய மறிக்குழுந்தான். அந்த அக்கா ரெண்டாவது உட்காந்துருக்குல்ல, அதான் அந்த மறிக்குழுந்து. அந்த மறிக்குழுந்துக்கு சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு. நான் அங்கேருந்து வரையில் இந்த கூகுள்னு ஒரு சனியனை போட்டு விட்டாங்க. எங்கேருந்து வரேன், ஒய்எம்சியில் குப்பரில் இருந்தான். 6:45 போட்டார். அப்போ 7 மணிக்கு ஆரம்பிக்கானா, 7 மணிக்கு ஆரம்பி போகிறாங்க. நம்ம டிரைவருக்கான அவனுக்கு இந்த தொடு போன வச்சுருக்கான், இந்த பட்டன் போன அவன்கிட்ட கிடையாது. போதுன்னு திடீர்னு போட்டு பார்த்தா 1 மணி நேரம் 2 நிமிஷம் காமிக்குதா? இங்கே தாண்டா இருக்கும். அது போனால் நேரம் அசோக் நகர் போயிடுச்சு. எனக்கு ஒரு அளவும் தெரில, இறங்கி நின்று கேட்கவும் தெரில, கேட்கவும் முடியல. நல்ல வேலை நான் வந்த பிறகு அக்காலாம் நேட்டாக வந்ததுனால சரி தப்பிச்சிட்டோம். அப்பயும் நினச்சிட்டே வந்தேன், இந்த சரவணை அங்கேயே வச்சுருந்துக்கலாமையா, இதை போட்டு இங்கே இழுத்து அதுக்கு ஒரு விளம்பரமும் நல்லா கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே வந்தேன். கடைசியில் பார்த்தா சந்தோஷம் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் முருகனை பார்க்குறேன். இப்போ ஆனந்தவுடனுக்கு எடிட்டர் அவர். முருகன் கதையும் ஒரு சினிமா இருக்குது. சரவணன் இவர்கிட்ட ஒரு சினிமா இருக்குது தெரியுமா? கதை இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து வர்றாரு, போரூரில் ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர். ஒருத்தன் எடுத்து வந்தவன் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கான். இவர் பத்திரிக்காரில் நெல் நிதானமாக பொறுமையாக அப்படின்னாரு. இங்கிட்டு வந்தவன் குத்திவிட்டான் வயிற்றில். அவன் வேறு யாரையோ குத்தன்ட்டு இவ்வளோ குத்திவிட்டா. அதே விஷயம் எனக்கு தெரியாது. நம்ம முருகனை குத்திட்டாங்க. அடப்பாவி, என்ன அந்த ஆள் யாரையும் குத்துறது இல்லையா? ஏன்னா விகடன் நடத்துகிறவங்க யாரையும் குத்துறது இல்லையா? ஜூனியர் தானே குத்துவிய, குத்துறது இல்லையே. முருகன் அப்படி மாட்டினார். நான் ராமச்சந்திரன் போனேன். ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்போ தான் இந்த கதையெல்லாம் கேட்டேன். எப்படி முருகா கத்தி இங்கே குத்திருக்கு, நல்ல வேலை 4 இன்ச்சு ஏறுனா முடிஞ்சிச்சு. அப்போ தான் கதை, அண்ணே யாருன்னே தெரியலண்ணே, ஹெல்மெட்டை கழட்டான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் இவர் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இவர் கல்லர் தெரிஞ்சிக்கல, இவர் கல்லர் தெரிகிறாரு, அவங்களுக்கு அறிஞ்சு ஓட்டாங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல நம்ம பெரிய பத்திரிக்கை. ஒருத்தன் வயிற்றில் குத்திட்டு போயிருக்கான 15 வருஷம், இன்னைக்கு வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கல. என்ன போலீஸு இது ஒன்று நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருக்கணும். ஆனால் போலீஸ் கேஸ் ஆயிரனா தானே ராமச்சந்திரன் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னும் கண்டுபிடிக்கல, க்ளோஸே பண்ணிட்டாங்க.